பார்த்து அப்படி அப்படின்னு ஒரு மழை குடிச்சு வீட்டு வராது. நல்ல வார்த்தை கேட்கணும்னாக்கா நல்ல வார்த்தை கவனிக்கணும். சொல்ற வார்த்தை போடல ஒண்ணும் இல்லை, அது வெளியேற்றிட்டேன். அதே போல நல்ல வார்த்தை இனி இடைஞ்சல் பண்ணாது. அதே போல நல்ல வார்த்தை கேட்கணும். உங்களுக்கு உங்க குலதெய்வத்துக்காக வேண்டுதல் சொல்ற வார்த்தை, உங்க குலதெய்வத்துக்கு வேண்டுதல் சொல்ற வார்த்தை புரியுதா? சரியா இருந்தா சரியாயிடுச்சு, சரியாயிடுச்சு சொல்ற வார்த்தை புரியுதுல? இப்ப உங்க தெய்வம் வருது, இப்ப வர்றது எப்படி? யார் வர்றது? யார் நீயே? யார் நீயே? யார் நீயே? யார் நீயே? கூப்பிட காதே இல்லையா? யார் நீயே? யார் நீ? போல உனக்கு பேர் இல்லையா? உனக்கு பேர் இல்லையா? உனக்கு பேர் இல்லையா? கூப்பிட காதே இல்லையா? யார் நீயே? யாரத்த வந்திருக்கிறது? யார் நீ? யார் நீயே? யாரு? யாரு? யார் நீ? போல யார் நீயே? உன் பேர் இல்லையா? உன் துருவத்தெல்லாம் காட்டுறதா சந்தோஷம். யார் நீ? உன் பேர் இல்லையா? உன் பேர் இல்லையா? கூப்பிடுறதுக்கு உன் பேர் இல்லையா? உன் பெயரை சொல்லு. உன் பெயரை சொன்னாதான் கூப்பிட்டு அழைக்க முடியும். உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? யாராத்தா வந்திருக்கிறது? யாரா தாய்? யார் நீயே? யார் தாய வந்திருக்கிறது? உனக்கு பேர் இல்லையா? 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 பெண் தெய்வத்தை வணங்குமாவும் மனைவி பலசாமி வந்து எல்லையும் நான் கேட்டது உன் பெண் தெய்வம் வணங்குமா? கல்யாணம் ஆனதுல இருந்து உனக்கு தெரியல. அதுக்கு முன்னால பெண் தெய்வத்தை வணங்கிருக்கு. இப்போ வரையும் அது தொடர்ந்துட்டு இருக்கு. நான் சொல்றேன், அதாவது கல்கத்தா காளி வாங்கல, இந்த காளி வந்து நிக்குது. என்ன செய்ய? அந்த காளி முதல்ல இருந்து இருக்குடா உடம்புல, அது வெளிப்படுத்திட்டு இருக்குடா. அதை என்ன செய்ய? வெளியேற்றி வந்து விபதிய வட்டம் போட்டு விபதிய வட்டம் போடணும், சுத்தி சுத்தி வட்டம் போடணும். அதைத்தான் வெளியேற்றிருக்கீங்களா? உள்ள இருந்து குடிச்சுக்கிட்டு இருக்குன்னு அதைத்தானா வெளியேற்றின மணி நேரம். இப்ப தெய்வம் வந்து இருக்குதா? சொல்ற புரியுதா? நான் சொல்ற புரியுதா புரியல உனக்கு? இப்ப சுயரூபம் வந்து தெய்வத்தோட சுயரூபத்தை காட்டுது. உட்கார், இல்ல உட்கார், உட்கார் மாதிரி நல்லா உட்கார். இந்த பிள்ளைய விட்டு இதோட ஓடி போயிடணும். ஓடிவியா? கேட்டது பதிச்சுடும். முதல்ல ஓடி போவியா? ஓடி போயிருவியா? போயிடணும் இதோட. இதுக்கப்புறம் இந்த பிள்ளைய எந்த ஆட்டி படைக்க கூடாது. கீழே விழுந்துருப்பியா? பிடிச்சுக்கணும். இதோட இந்த பிள்ளைக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுத்துடக்கூடாது, எந்த ஒரு பாதிப்பை இனிமேல் ஏற்படுத்தக்கூடாது. இந்த பிள்ளை இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு தொடர்பும் உனக்கு இருக்கக்கூடாது. ஓடி போயிடணும் இதோட. அதே போல இந்த பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராம உடலையும் சரியாகி கொடுத்து நல்லபடியா கூட இருந்து துணையா நின்று வழி நடத்தணும். நாளா இருங்க, இது நாளா இருங்கய்யா.
பெரியமாட்ட இருக்கும் இல்லைன்னா இந்த அருவாவில் கூட இருக்க சொல்லுங்க. அந்த அருவா பதமாக இருக்கும். அது பதமாக தான் இருக்கும். சரியா இருக்குங்க, பயப்படாது. இனிமேல் பிள்ளைக்கு பாலும் இருக்கும். அதே போல் குடும்பத்தில் இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது. சரி, பிள்ளை உடம்புலையும் இனிமேல் எந்த தொந்தரவும் இருக்காது. பயப்பட வேணாம். இந்த சேனல் கூப்பிட்டு போய் வச்சு தண்ணி குடியா, தண்ணி நீ ஒன்றும் பயப்பட வேணாம். சரியா, ஒன்றும் பயப்பட தண்ணி கூட தண்ணி இந்தம்மா இதை அப்படி கையில் கொடுத்து இந்த வாங்க. இந்த கனியை கூட வச்சுக்கிற சொல்லு. ஒரு 7 நாளைக்கு கையில் வச்சுக்கிறாங்களே. 7 நாள் ஒன்றும் பயப்படாது. நீ எதுவும் தேவையில்லை, பயப்படவே வேணும். சரியா, கனி விட இதை நல்ல வார்த்தை கட்டணும். குடிக்கிறது நீங்க 3 நாளுக்கு 3 நாளைக்கு பயன்படும். மறந்துடக்கூடாது. சரியா போகும். இதை 3 எடுத்துக்கிறீங்க. 3 நாளைக்கு தேய்க்கணும், 3 நாளைக்கு குடிக்கவும் செய்யணும், சாப்பிடவும் செய்யணும். அந்த கனியை 7 நாளைக்கு கையில் வச்சுக்கணும். முடிஞ்சு வச்சுக்கணும். மந்தானில் முடிஞ்சு வச்சுக்கணும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இனிமேல் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இதை விடாமல் கொடுத்து அதே போல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குறேன். அதே போல சொந்த இடத்துல உட்கார வச்சு கொடுத்துறேன். இது கொடுங்க. என்னடா மகளை செஞ்சு கொடுக்கணும். சந்தோஷம். சரியாயிருந்தா சரி. அந்த வீட்டுக்கு போகல. இப்போ திரும்ப நாங்கள் வீட்டுக்கு போகலாம் ஐயா. எங்கள் வீடு மாற்றிக்கலாம். இல்லை, வேற இடத்துக்கு போகணும். வேற இடத்த நான் மாற்றி கொடுத்துறேன். நான் அதுவரை இப்போ உங்களுக்கு பாதுகாப்பு இருப்பேன். பயப்பட வேணாம். இப்போ நான் விளக்கு இப்போதைக்கு நீங்கள் இருங்க. நான் உங்களை வேற இடத்துக்கு மாற்றி உட்கார வச்சு கொடுக்குறேன். நிரந்தரமாகவே உட்கார வச்சு கொடுக்குறேன். சரித்தானே, வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குறேன். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இனிமேல் ஒன்றும் பயப்பட வேணாம். உடலை பற்றி கவலைப்பட வேணாம். இருங்கடாத்தா, வேணாம். அது இப்போதைக்கு வேண்டாம். சரியா, இருக்கிற மாதிரி வேண்டாம். நான் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியாதா? நான் சொன்னதை வச்சிருக்கேன்ல. இப்ப இங்க இருடாத்தா, நான் உங்களை வேற இடத்துக்கு மாத்தி உட்கார வைக்கிறேன். அது சொல்லிட்டு நான் சொல்றது புரியுதா புரியுதா? இப்போதைக்கு நீங்க இருக்க இடத்துல இருங்க. நான் உங்களை வேற இடத்துல மாத்தி உட்கார வைக்கிறேன். சரித்தானே, மிஞ்சி போனா 2.5 மாசத்துல இருந்து 3.5 மாசத்துக்குள்ள நான் உங்களை மாத்தி உட்கார வச்சிருக்கேன் நிரந்தரமாவே. சரித்தானே, அதே போல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துறேன். இதை விளக்கு போட சொல்லியிருக்கேன். மஞ்சள் துணியால் 11 காணிக்கு எடுத்து விடாம விளக்கு போடு. விளக்கு போட முடியல, காணிக்கு கொண்டு எடுத்துருக்கேன். 48 நாளைக்கு மறந்துடக்கூடாது மகளை. நல்லா ஞாபகம் வச்சுட்டேன். சரியா, ஒன்னும் குழப்பம் வேணாம். போயிட்டு வாங்க. வேற என்ன என்னடா மகளை வேணும்? சரி, இப்ப நான் அங்கேயே உங்களை போக வச்சு அங்க ஒரு இடத்த பார்த்து கொடுக்கவா? நான் பார்த்து கொடுக்கவா? ஒரு 18 நாள்ல இருந்து 23 நாள்ல உங்களுக்கு ஒரு வீடை காட்டுறேன். போய் வேண்டியது இப்போதைக்கு போதுமா? போயிட்டு வாங்க. குழப்பம் வேண்டாம். போயிட்டு வா. பிள்ளைய கூட கொண்டு வா. சரி, இன்னைக்கு நாட்கள் இருக்கா? அதெல்லாம் இருக்குடா, போடாத.